இன்னைக்கு டே 18 ஆஃப் மை நியூ வாழ்க்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நேத்து தான் தீபாவளி, நேத்து எடிட் பண்ண முடியல, சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேத்து நைட் எடிட் பண்ணிட்டு தூங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock போல தான் எழுந்தேன். அப்புறம் குளிச்சிட்டு வந்துட்டு இட்லி, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அப்புறம் நம்ம சகோதரர்கள் கூட கொஞ்சம் மட்டை பந்து விளையாட பிளான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பேட்டு பால் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தம்பிங்க கூட கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மானங்கெட்ட மழை நாங்க டாஸ் போட்ட உடனே வந்துடுச்சு. அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்றதை விட என் தம்பி நல்லா சொல்லுவான், அதை கேளுங்க. ஹாய் மக்களே, என்னடா அந்த இடத்துல மழை பெஞ்சு தண்ணி நிற்குது, எப்படி நட போகிறேன்னு தெரியல, வீட்டுக்கு போகலான்ட்டு பிளான்ல இருக்கிறோம். மழை நல்லா பெய்யுது, அண்ணன் ஒரு போட்டோ எடுங்கன்னு சொன்னானுங்க. நான் வீடியோவே எடுத்துட்டேன். யார் யாருக்கு என்னென்ன போஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கடா. இன்னைக்கு பேட்டை கையில எடுத்தாச்சு, விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு அடிக்கிற மழையில டர்ஃபுக்கு கிளம்பிட்டோம். டர்ஃபுக்கு வந்து பார்த்தா அதுவும் மூடி இருக்குது, அந்த அண்ணனும் போனை எடுக்கல. எல்லாமே எங்க நேரம் போல, இன்னைக்கு நாங்க விளையாடக்கூடாதுன்னு இருக்குது. சரி, இப்பதான் பக்கத்துல புதுசா டேம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு விசிட்ட போட போயிட்டோம். அந்த டேம்ல இருந்து பாக்குற வியூ செம்மையா இருந்துச்சு. அப்புறம் கீழே இறங்கி பசங்க கூட கொஞ்ச நேரம் தண்ணியில விளையாடிட்டு இருந்தோம். நாங்க இப்ப குளிக்கிற இடத்துல பிரச்சனையே இல்ல, ஏன்னா தண்ணியோட ஃப்ளோவும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆழமும் இல்ல. எங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்களும் அங்க விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அப்புறம் தலையை தோட்டிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போற வழி ஃபுல்லா ஒரே வைபு தான். ஸ்டார்டிங்ல என்னடா இது நேரம்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனா பினிஷிங்ல தாண்டா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம மில்கி பிக்ஸ்ல ஆளுக்கு ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வெடினா இந்த கலர் ஸ்டோனும் பாம்பு மத்தாப்பும் தான் பிடிக்கும். டின்னருக்கு எக் ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். இன்னைக்கு என்னோட லைஃப்ல நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கலனாலும் சரி, நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் கிடைக்கலனாலும் சரி, அதை விட 100 மடங்கு பெட்டரான ஒண்ணு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஃப்ரீயா விடு, நான் இருக்கேன்.